வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி கண்ணு சப்பாத்திக்கு ஒரு குருமா பண்ணலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், வேக வச்சுக்கலாம். பாருங்கன்னு உருளைக்கிழங்கு குருமாவுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய், ஒரு 3 ஸ்பூன் நடக்கடலை, அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அடுத்தது 4 சின்ன வெங்காயம், அடுத்தது சோம்பு எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பட்டை 1, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். அடுத்து இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை, அடுத்தது 2 வரமிளகாய், 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு. பாருங்கண்ணா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வணங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். பாருங்க நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. அது கூட ஒரு 3 தக்காளி எண்ணெய் அதையுமே கலந்துட்டு அதையும் உள்ள போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றி தண்ணி மிக்ஸி ஜார் கழுவி உப்பு ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. டைமும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போது 3 உருளைக்கிழங்குன்னு நல்லா வேக வச்சு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி கன்று தொளிச்சது அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டோம். நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சுட்டோம். ஆனால் பட்டாணி 2 கொதியிலையும் வேகணும். நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சு பாருங்க நல்லா கொதிச்சு வச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். பாருங்கள் சப்பாத்திக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்கன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.